முதலமைச்சர் அரசனுடைய திட்டங்கள் தொடரும் அப்படின்னு தெரிவித்திருந்தாரு. இன்னும் மகளிர் உரிமை தொகைக்கானது கால அவகாசம் தேவை விரைவில் அப்படின்றாங்க. ஆனா நாளைக்கு போட்டாங்க. எப்படி ஒரு ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற ஒரு திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்துறது ஒன்று, செயல்படுத்த மாட்டேன்னு முடிவெடுக்கணும் அரசாங்கம், இல்லைன்னா செயல்படுத்தணும். இவங்க அதை பற்றி ஒரு முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறதுங்கிறதே ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு தோல்வி தான். ஏனென்றால் ஒரு 4 ஆண்டு காலமாக நடைமுறையில் உள்ள ஒரு திட்டத்தை நிறுத்துவதற்கு, அதாவது நிறுத்துகிறேன் என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டு செய்ய வேண்டும், அல்லது தொடர்ந்து செய்ய வேண்டும், செயல்படுத்த வேண்டும். அதை நிறுத்துவதற்கு முதலில் நிறுத்த முடியாது. ஏனென்றால் சட்டமன்றத்திலே தீர்மானமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறையில் உள்ள ஒன்று. அதை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்று கூட நாம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். எதையும் செய்யாமல் இன்னும் உரிமை தொகையை வழங்காமல் இருப்பது மிகப்பெரிய தவறு. கட்டாயமாக அவர் கொடியோ வந்து விட்டாரே தவிர அவருக்கு நிர்வாகத்தை புரிந்து கொண்டு இதை செயல்படுத்த வேண்டும். ஆனால் நடைமுறையிலே ஒரு சட்டமன்றத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நடைமுறையில் உள்ள ஒரு திட்டத்தை ஒரு அரசாங்கம் மாற்று அறிவிப்பு இல்லாமல் நிறுத்த முடியாது.